செஞ்சா பூமியின் குடிகள் செய்தால்தான் அவர்கள் மேல சாபம் வரும். பிசாசு தானா ஒரு கல்லை பிடிச்சு செஞ்சுச்சுன்னா அது மேலதானே கோபம் வரும். இது மனிதர்களை தூண்டி கர்த்தருக்கு எதிரான காரியத்தை செய்யும்படிக்கு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிற்று. இந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? அவனுக்கு ஒரு பெரிய சொரூபத்தை உண்டு பண்ணினாங்க. அந்த விக்கிரகம் தன்னை வணங்காதவர்களை அடையாளம் கண்டுபிடித்து கொல்லும்படிக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த சிலைக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டதுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. இதுவரைக்கும் ஒரு பொருளை ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் தேவனை தவிர யாருக்கும் கொடுக்கப்பட்டதில்லை. முதல் முறையா பாருங்க, அதுக்கு உயிர் கொடுக்கும் அதிகாரத்தை கொடுக்கப்பட்டது. அந்த சிலை பேசுகிறதாக இருந்தது, அந்த சிலை கண்காணிக்கிறதாக இருந்தது. அந்த சிலையை செஞ்சாங்க இத்தனை ஜனங்கள், அவர்கள் சாபத்துக்குரியவர்கள். இந்த சிலைய எல்லாரும் விழுந்து வணங்கினார்கள், அவங்க சாபத்துக்குரியவங்க. அப்ப ஏன் இப்படிப்பட்ட சாபமான காரியங்களை செய்யும்படி சாத்தான் மனிதர்களை ஏவுகிறான்னா, அவர்கள் எல்லாம் சாபத்துக்குரியவர்களாய் வந்தால் அவர்களை எல்லாம் கர்த்தரே கொன்றொழித்து விட வேண்டும். அதான் நீதி, நியாயம்.